மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மற்றும் பாமக இடையே இன்று காலை ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாமக பாஜக இடையிலான கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்காக திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக உயர்நிலை குழு ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தீவிர ஆலோசனைக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திப்பதென முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த ஆலோசனையின் முடிவில் பாஜக பாமக இடையிலான கூட்டணி தொடர்பான ஒப்பந்தத்தில் ராமதாஸ், அண்ணாமலை இருவரும் கையெழுத்திட்டனர். இதில் 10 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், 10 ஆண்டு காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கமாக இருந்து வருவதாகவும், மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மோடியின் நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்களை நோக்கி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம்.